கந்தசஷ்டி விரதத்தின் 6ஆம் நாளான சூரசம்காரம் மிகவும் சிறப்பான நாளாகும். அன்றைய தினம் முருகப்பெருமானை நினைத்து பலர் முழு நாள் விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்கள். சிலர் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று சூரசம்கார விழாவில் கலந்து கொண்டு அருளை பெறுகிறார்கள். விரதம் இருக்க முடியாதவர்கள் குறைந்தது அந்த நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்வதாலும் பெரிய பலனை அடையலாம். அந்த நாளில் ஒரு சிறிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு செய்வது சகல காரிய சித்தியையும் அளிக்கும் என சொல்லப்படுகிறது. சூரசம்காரனை வதம் செய்ய தெய்வீகமாக அவதரித்தவர் முருகப்பெருமான். இவர் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் என்பதால் சிவனும் முருகனும் ஒரே தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். எனவே முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானின் அருளும் கிடைக்கும். இதே சூரசம்காரம் திங்கட்கிழமைக்கு சிவபெருமானுக்குரிய நாள் வருவது கூடுதல் சிறப்பு. அன்றைய தினம் நாம் அருகிலுள்ள சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சமர்ப்பணம் செய்து வழிபட வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சிவபெருமானின் அல்லது முருகப்பெருமானின் படத்துக்கு வில்வ இலைகளை சமர்ப்பித்து அர்ச்சனை செய்யலாம். அந்த நாளில் முருக வழிபாட்டுடன் சேர்த்து சிவ வழிபாட்டையும் செய்ய வேண்டும். இதனால் தந்தை மகனாகிய இருவரின் பரிபூரண அருளும் கிடைத்து நமக்கு தடைகள் நீங்கி எதிலும் வெற்றியை பெற முடியும். சிவபெருமானுக்கான வில்வ இலையை முருகப்பெருமானுக்கும் சமர்ப்பித்து வழிபடும்போது அளவில்லா நன்மைகள் கிடைக்கும். இதுபோல் கந்தசஷ்டியின் 6ஆவது நாள் சூரசம்காரத்தில் சிவமுருக வழிபாடு செய்தால் நிச்சயமாக நம் முயற்சிகளில் வெற்றி நம்மை வந்து சேரும். பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணைதானே தவிர அதுவே தீர்வல்ல. நன்றி.